ஜி பூம்பா இது ஒரு விபரீத விளையாட்டு. ஜி பூம்பா என்பது ஒரு தாயமுருட்டும் விளையாட்டு. அது இருக்கும் பெட்டியை யாராவது பார்த்தால் அதை பிரித்து பார்க்க தோன்றும். பிரித்தவுடன் அதில் விளையாடத் தோன்றும். விளையாடினால் மனிதனை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு விபரீத விளைவுகள் ஏற்படும். அந்த விபரீதத்தில் இருந்து 1869 வருடத்தில் தப்பித்த ஒருவன் அந்த ஜி பூம்பா விபரீத பெட்டியை புதைக்கின்றான். பயப்படாத, இது ஓனாங்கதான். சீக்கிரம் இதை புதைச்சிடலாம். இல்ல பெஞ்சமின், நம்ம தான் இதை முடிச்சாகணும். வா, இதை புதைச்சிடலாம். இதை யாராவது தோண்டி எடுத்துட்டாங்கன்னா அவங்களை கடவுள் தான் காப்பாத்தி ஆகணும். Hi. Hi, Fred. ஜாக்கிரதையா போவால. Thanks, Bill. உங்க அப்பா இத போய் சொல்லு, நாங்க இங்க வெயிட் பண்றோம். ஹாய் கார். ஹாய் ஆலன், எப்படி இருக்க? உங்ககிட்ட ஒண்ணு காட்டணும், வா. எனக்கு தயாரிக்க 1 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு மத்தியானம் உங்க அப்பாட்ட இதை காட்டுறதுக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு. பாரு பாரு, எப்படி இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்கா? என்னது இது? என்னது இதுவா? இதுதான் ஃபீச்சர். இது மட்டும் உங்க அப்பாவுக்கு பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் இந்த ஷூ இல்லாத அமெரிக்கன் வீடே இருக்காது. அப்புறம் இது ரொம்ப பெரிய ஃபேஷன் ஆயிடும். ஏன், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. தேங்க்ஸ் பால். நீ இங்க என்ன பண்ற? உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், இது விளையாடுற இடம்ல ரொம்ப ஆபத்தான இடம். நான் உங்களோட வீட்டுக்கு வரலாமாப்பா? ஆலன், பில்லி உங்ககிட்ட திரும்ப வம்பு பண்றானா? என்னைக்கு இல்லைனாலும் நீ என்னைக்கா ஒரு நாள் அவனை எதிர்த்து ஆகணும். பாரு, நீ இப்படி பயப்படுறத விட அவனை எதிர்த்து நின்று போராட கத்துக்கணும். இப்ப வீட்டுக்கு போ. மறுபடியும் அவன் வந்தான அவனோட விளையாடிட்டு இருக்காங்க. ஐ எம் சாரி சார். ஆமா, ஏதோ நியூ மாடல் என்கிட்ட காட்டுன்னு சொன்னீங்க. ஒரு நிமிஷம் சார்.
சேர்ந்து யார் இந்த வேலையை பண்ணது? யார் பண்ணது? நான் தான் சார். நீ பெரிய பணக்காரன்றதுனால என் கேர்ள் ஃபிரெண்டோட சுத்தலாம் நினைக்காத. நாங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான். இல்ல இல்ல அடிங்கடா அவனை. அவன் சைக்கிள் எடுத்துக்கோங்க. பொறுக்கீங்களா? வந்துட்டியா? ஆலன், என்னது மறுபடியும் இப்படியா? வா. கடின உழைப்பு, தன்னம்பிக்கை, முயற்சி இவற்றையெல்லாம் முதலீடாக கொண்டு அதோடு எனக்கு கொடுக்கப்பட்ட பரம்பரை நிலங்களை எல்லாம் என்னுடைய மூதாதையர்கள் வழியில் எத்தனையோ இன்னல்கள் கிடையில் மிகவும் சிரமப்பட்டு அந்நிலங்களை எல்லாம் செழிப்படை செஞ்சிருக்கோம். காலையில வரைக்கும் எனக்கு நல்ல ஞாபகம் இருந்தது. இன்னைக்கு நைட்டு எப்படியாவது இந்த ஸ்பீச்சை முடிச்சிருங்க. கண்டிப்பா முடிச்சிடுறேன். சாம், நம்ம ஆலம் கிட்ட பேசியே ஆகணும். ஆலன், நாங்க கிளம்புறோம். ஓகே. இன்னைக்கு மத்தியானம் பில்லி மட்டும் இல்ல, நிறைய பசங்க சேர்ந்து ஒன்னு அடிச்சாங்கன்னு நான் உங்க அப்பா கிட்ட சொன்னேன்.
எனக்கு முதலே தெரிஞ்சிருந்தா உன்னை நான் வெளியில அனுப்பியிருக்க மாட்டேன். பரவாயில்லப்பா. ஆனா உன்னை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நீ தனியால இருந்தாலும் அவங்களை எதிர்த்து நின்னு இருக்க. நீ தைரியமா அத்தனை பேர் எதிர்த்து நின்னதால நானும் உங்க அம்மாவும் உன்னை கிளிஃப் சைட் ஸ்கூல் ஃபார் பாய்ஸ்ல சேர்க்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். இந்தா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அலன். அப்படின்னா நாம இங்க இருந்து போறோமா? நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் நாம எல்லாரும் கிளிப் சைடு போடும் உனக்கே நல்லா தெரியும். அதுவும் இல்லாம நம்ம குடும்பத்துல பரம்பரை அங்க போறதுதான் வழக்கம். ஏன் உன் அங்கிள் கூட அங்கதான் இருக்காரு. என்ன இது? பாரிஷ் ஹால்? இதுதான் மெயின் டார்மெண்டரி. ரொம்ப நல்லா இருக்கு. பாரிஷ்ன்ற ஒரே காரணத்தினால நான் இந்த இடத்துல தங்கணுமா? அதுவும் என்னோட பேர்ல எழுப்பப்பட்ட பில்டிங்ல? அது எங்க அப்பா பேர்ல எழுப்பப்பட்ட பில்டிங். அப்படின்னா நீங்களே அந்த இடத்துக்கு போங்க. நான் அங்கதான் வளர்ந்தேன். இன்னைக்கு நான் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறதுக்கு காரணமே அங்க வளர்ந்ததாலதான். நான் உங்களை மாதிரி வரவே ஆசைப்படல. நான் பாரிஷாவே இருக்க விரும்பல. நீ இந்த மாதிரி பேசிட்டு இருந்தேனா நீ பாரிஷாவே இருக்க மாட்ட. புரிஞ்சுதா? போட்டுடு. நீங்க என்ன சொன்னாலும் நான் கிளிப் சைடுக்கு வரவே மாட்டேன். உன்னை அப்புறமா இந்த சண்டையை இழுத்துட்டு போக வேண்டியிருக்கும். இதுக்கு மேல இத பத்தி நீ ஒரு வார்த்தை கூட பேசாத. பேச மாட்டேன். இனிமே உங்களோட நான் பேசவே மாட்டேன். சாம். பேசாத. சாம். என்ன? நீ எதுக்காக இங்க வந்த? உன்னோட சைக்கிள் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ எதுக்காக வாங்கிட்டு வந்த? நானே பில்லி கிட்ட போய் வாங்கிட்டு வரலாம்னு நினைச்சேன். நான் பில்லி கிட்ட இனிமே உன் கூட சண்டை போட வேணாம்னு சொல்லிருக்கேன். எதுக்கு எனக்காக அவன்கிட்ட பேசின? இத பத்தி பேசுறதுக்கு எனக்கு இப்ப நேரம் இல்ல. என்ன சத்தம்? உனக்கும் கேட்டுச்சா? எனக்கு நல்லா கேட்டுச்சு. வா, எனக்கு ஒரு விசித்திரமான கேம் ஃபேக்டரியில கிடைச்சது. கேமா? ஜி பூம்பா, இந்த விளையாட்டு உலகனை விடுத்து பின்னோக்கி செல்ல நினைத்து அதற்கான வழியினை தேடுபவர்களுக்காக. உங்கள் காயினை நகர்த்த தாயத்தை உருட்டவும். 2 விழுந்தால் மறு ஆட்டம். முதலில் இறுதிக்கு செல்பவர் வெற்றி பெறுவர். நீ விளையாடுறியா? நான் 5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி கேம் விளையாடுறதெல்லாம் நிறுத்திட்டேன். சரா, இது மேக்னட்டால நகருதுன்னு நினைக்கிறேன். ஆலன் பாரு. இரவில் இவை பறக்கும். ரெக்கை கொண்ட இவற்றை விளையாட்டென கருதாது ஓடுவது நல்லது. என்ன சத்தம் அது? எனக்கு தெரியாது. இத தூக்கி போட்டுடாலன். சரி. ஐயோ கடவுளே, நாம தாயத்தை உருட்ட ஏதோ நடக்குது. ஏதோ நடக்குதா? என்ன உளற? 5 8 விழும் வரை நீ கானகத்தில் காத்திருக்க வேண்டும். கானகத்தில் காத்திருக்க வேண்டுமா? அப்படின்னா
கம்மியான விலையில இவ்வளவு பெரிய வீடா? இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஐயோ, இவ்வளவு பெரிய இடமா இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஜூடி, பீட்டர், இங்க வந்து பாருங்க. இந்த இடத்த ரிசப்ஷன் ஏரியாவை மாத்திடலாம். ஆஹா, இந்த இடத்துல பார் வச்சிடலாம். உங்க ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் உங்க பசங்களும் இங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். உண்மை என்னன்னா, ஆக்சுவலி அவங்க 2 பேரும் எங்க அண்ணன் பசங்க. எங்க அண்ணனும் அண்ணியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீட்டுல நீ விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருக்கு. எங்க அப்பா அம்மா இறந்ததுல இருந்து பீட்டர் யாரு கூடயும் பேசுறது இல்ல. ஓ, அட கடவுளே, ஐ எம் சோ சாரி. உங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டமா? பரவாயில்ல, அவங்க பேருக்கு தான் எங்க அப்பா அம்மா. ஆனா அவங்க எங்களோட இருந்ததே இல்ல. எப்ப பார்த்தாலும் ஒரு ஊர்ல ஷாப்பிங், இன்னொரு ஊர்ல டின்னர், அது இதுன்னு ஊர் ஊரா சுத்த போயிடுவாங்க. அவங்க எங்க மேல அன்பு வச்சிருந்தாங்களான்னு கூட எங்களுக்கு தெரியாது. அவங்க ஒவ்வொரு தடவையும் ஊருக்கு போகும்போது ஒரு சின்ன பேப்பர்ல ஊருக்கு போறோம்னு எழுதி ஷாம்பெயின் பாட்டில சொருகி வச்சுட்டு எங்க கிட்ட சொல்லாமையே போயிடுவாங்க. ஒரு நிமிஷம். அண்ணனும் அண்ணியும் இவங்க மேல உயிரை வச்சிருந்தாங்க. கனடால ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அப்புறம் இந்த வீட்டோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்க? காலையில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த வீட்டுல முடிச்சுட்டு ரொம்ப தேங்க்ஸ். இந்த ரூம் புதுசா ஒரு பூட்டு வாங்கி போட்டாகணும். பீட்டர், உன் பொம்மை எடுத்து ஓரமா வை. பீட்டர், இந்த சூட்கேஸ் எடுத்து ஸ்டோர் ரூம்ல வச்சிடு. அப்புறம் நாம எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். சீக்கிரம். என்னாச்சு? வாங்க, வேற எங்கேயாவது போயிடலாம். கொஞ்ச நேரம் நீ சும்மா இரு. இங்க எதுவும் வவ்வால் இருக்க மாதிரி தெரியலையே. அது பார்க்க இது மாதிரிதான் இருந்துச்சு. இது ஆப்பிரிக்கன் வவ்வால். 1960ல ஒரு பையன் பார்த்ததா சொன்னான். இதெல்லாம் அழிஞ்சு பல நூற்றாண்டுகள் ஆச்சு. ஆனா பீட்டர் இதுதான் பார்த்ததா சொல்றான். எதுவா இருந்தாலும் இப்ப அது இங்க இருந்து போயிடுச்சு. ஆனா எனக்கு இந்த வீட்டுல அத பத்தி எல்லாம் கவலை இல்ல. பின்ன வேற எதை பத்தி? உண்மையை சொல்லணும்னா, கொலை நடந்த ஒரு வீட்டுல நான் இருக்கவே மாட்டேன். கொலையா? ஆமா, ஆலன்ங்கிற பையனை அவங்க அப்பாவே கொலை பண்ணி இந்த வீட்டுல தான் எங்கேயோ ஒரு இடத்துல அவன் பாடியை புதைச்சிருக்கணும். நாம நிக்கிற இடத்துல கூட புதைச்சிருக்கலாம். மேல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல் நாளே ஸ்கூலுக்கு லேட்டா போக வேண்டாம். சீக்கிரம் இறக்கி கீழே வாங்க.
இந்த வீட்டுல ஒரு வவ்வால் இல்ல மேடம். கேட்டீங்களா? இந்த வீட்ல நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் கிடையாது. முத நாளே உங்க பிரின்சிபலை பார்க்க முடிய வச்சிட்டீங்களே, என்ன பண்ண போறேன்னு தெரியல. சரி, ரிலாக்ஸ், சாப்பிடுங்க. வேற எதை பத்தியாவது பேசுவோம். சரி, உங்களுக்கு இந்த வீடு எப்படி சீப்பா கிடைச்சதுன்னு தெரியுமா? 31 வருஷத்துக்கு முன்னாடி ஆலன் ஒரு பையன் இந்த வீட்டுல இருந்தான். திடீர்னு ஒரு நாள் அவன் காணாம போயிட்டானா. அவன் அப்பாவே அவனை துண்டு துண்டா வெட்டி செவுத்துல புதைச்சிட்டாரா. ஓகே, போதும், நிறுத்து. உன் பொய் எல்லாத்தையும் கேட்டு நான் அழுத்துட்டேன். இனிமேல் எங்கேயும் வெளியே போகாத. எனக்கு என்ன, எப்படியும் இந்த ஊர்ல சுத்தி பார்க்க ஒரு இடமும் கிடையாது. மறுபடியும் நான் சொல்றேன், நான் சொன்னது பொய் இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது சத்தம் கேட்டுச்சா? அம்மா அப்பா இல்லாம கஷ்டமா இருக்குல்ல? இல்ல, பொய் சொல்ற. நீ இப்படி பொய் சொன்னா உன்னை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிடுவாங்க. நீயே இப்படி யார்கிட்டயே பேசாம இருந்தா உன்னையும் அங்கதான் அனுப்புவாங்க. நான் ஆபீஸ் போய் சேர்ந்தது ஈவினிங் உங்களுக்கு போன் பண்றேன். ஸ்கூல் பஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும். வீட்டு சாவி உங்ககிட்ட இருக்குல்ல? நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா இல்லையா? ஹலோ Hello? What? Maybe I should wait with you till the bus comes. Did your parents used to put you on the bus? No. Are you sure? I could drop you off. No, don't worry. கவலைப்படாதீங்க. பஸ் வந்தோடனே நாங்க போயிடுவோம். ஓகே, இன்னைக்காவது ஒழுங்கா நடந்துக்குங்க. உனக்கும் சத்தம் கேட்டுச்சுல? என்ன சத்தம்? இந்த சத்தம் எங்கேருந்து வருது? இத அங்க எடுத்துட்டு வா. என்ன நகர மாட்டேங்குது? ஜீபும்பா, இவ்விளையாட்டு இவ்வுலகினை விடுத்து பின்னோக்கி செல்ல நினைத்து அதற்கான வழியினை தேடுபவர்களுக்காக உங்கள் காயினை நகர்த்த தாயத்தை உருட்டவும். 2 விழுந்தால் மறு அட்டம். முதலில் இறுதிக்கு செல்பவர் வெற்றி பெறுவர். இது ஏதாவது மேக்னெட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நீ முதல்ல ஆடு. ஓகே.
6. ஒரு சின்ன கடி உனக்கு அரிப்பையும் தும்மலையும் துன்பத்தையும் தரக்கூடியது. வேண்டாம். இதை முடிப்பது அவ்வளவு எளிதல்ல. இக்குரங்குகளும் உன் உதவிக்கல்ல. அது என்ன சத்தம்? இந்த குரங்குங்கெல்லாம் கேம்ல இருந்து தான் வந்திருக்கணும். அந்த பூச்சியும் கூட. ஐயோ, நான் இங்க என்ன எழுதிருக்குன்னு படிக்கவே இல்லையே. விளையாடுபவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை. விளையாடுபவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை. இந்த விளையாட்டினால் ஏற்பட்ட அனைத்தும் அழிய வேண்டுமெனில் விளையாட்டை விளையாடுபவர்களும் ஒருவர் ஜி பூம்பாவின் இறுதி வரை சென்று ஜி பூம்பா என்று அழைக்க வேண்டும். எல்லா குரங்கும் போயிடுச்சு. இதை தூக்கி போட்டு இல்ல. இந்த கேமை முடிச்சிட்டோம்னா எல்லாம் திரும்ப போயிடும். இதுல போட்டிருக்கு. இந்த கேமை முடிக்கலன்னா ஆன்டிக்ட நல்லா மாட்டுவோம். அதனால இந்த கேமை சீக்கிரமா முடிச்சாகணும். இதை முடிக்கிறது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் கிடையாது. இல்ல, நீ 2 போட்ட. உனக்கு செகண்ட் சான்ஸ் உண்டு. விளையாடு. 5. அதன் பற்கள் கூர்மையானது. உன்னையே சுவைத்து உண்ணக்கூடியது. அது வருவதற்கு முன் ஓடிவிடுவது நல்லது. எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. ஏதோ சத்தம் கேக்குது. இது உண்மையான சிங்கம் இல்ல பீட்டர், வெறும் மாயைதான்.
திரும்ப வந்துட்டேன். என் சைக்கிள். தாயத்துல யாராவது 5 இல்ல 8 போட்டீங்களா? இவன் தான் போட்டான். நன்றி நன்றி. தேங்க்யூ 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 தேங்க்யூ. நான் உன்னை பயமுறுத்திருந்தேன்னா என்ன மன்னிச்சிட. தேங்க்யூ தேங்க்யூ. அப்பா அம்மா, நான் வந்துட்டேன். நான் வந்துட்டேன். அம்மா, நான் ஆலன் வந்திருக்கேன். எங்க இருக்கீங்க? அம்மா அப்பா, நான் வந்துட்டேன். நான் வந்துட்டேன். நீங்க என் சொந்தக்காரங்களா? இல்ல, நான் ஜூடி, இவன் பீட்டர். எங்க அம்மா அப்பா ஃபேக்டரி. அப்ப நீங்க ஆலன் பாரிஷா? யா. நீங்க யாரு? நாங்க தான் இப்ப இங்க இருக்கோம். அப்ப எங்க அம்மா அப்பா எங்க? எங்களுக்கு தெரியாது. இந்த வீடு பல வருஷமா காலியா இருந்துச்சு. எல்லாரும் நீங்க இறந்துட்டீங்கன்னு சொன்னாங்க. சாரி அலன். மறுபடியும் இங்க பெரிய கலவரம் ஆயிடுச்சு. அப்படியா? எப்படி இருந்துச்சு அது? பெரிய பாலோட இருந்துச்சு. ஏய், என் காரை விட்டு முதல்ல கீழே இறங்கு. ரோட்டு ஓரமா வந்து போ. இது என்ன வருஷம்? இப்பதான் புதுசா வாங்கினது இது. அத கேக்கல. இது என்ன வருஷம்? 2000 ஞாபகம் இருக்கா? 2000. உங்ககிட்ட ஐடி கார்டு இருக்கா? ஏன் இப்படி இடையெல்லாம் கட்டு வந்து காட்டாம நின்னுட்டு இருக்கிற? 31 வருஷம். நீ இந்த இடத்துல சேர்ந்து வந்தானா? இருந்த. ஆனா நான் ஜீபும்பால மாட்டிக்கிட்டேன். இந்தோனேஷியால இருக்கு. அமைதி பேச்சுவார்த்தைக்காக போயிருந்தாரு. சி பென்ட்லி, கால் பென்ட்லி. இவரு உங்களுக்கு சொந்தமா? இவரு ஆமா சார், இவரு எங்க அங்கிள். எப்போ இடையெல்லாம் தெரியவாரா? ஆமா, இவரு சுத்த சைவம். மங்கி, குரங்கு. இவருக்கு என்ன மூளை கோளாரா? கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி அவருக்கு தலையில அடிபட்டுச்சு. அதுல இருந்து அவரு இப்படிதான் இருக்காரு. எங்க அப்பா அம்மாவை தேட போறேன். வா, நாமளும் போலாம்.
எங்க அப்பாவோட ஷூ ஃபேக்டரி இதுதான். இங்கிலாந்துலயே பெஸ்ட் ஷூ இங்கிலாந்து தான். அப்பா சாரி. ஏய் சும்மாரு. இந்த ஷூ ஃபேக்டரி ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியுமா? நல்லாவே தெரியும். ஃபேக்டரி எடுத்து மூடிட்டாங்க. வெளியில பனி அதிகம். காபி குடிக்கிறீங்களா? எதுக்காக இந்த ஃபேக்டரியை மூடினாங்க? அவன் மகன் ஓடி போயிட்டான். சாம் அவனை தேட அவன் பணம் நேரம் எல்லாத்தையும் செலவழிச்சான். அப்புறம் கொஞ்ச நாள் அவன் ஃபேக்டரிக்கு வரவே இல்லை. மனசு ஒடிஞ்சு போயிட்டான். அவன மாதிரி அவன் மகன் மேல அன்பு காட்டினவங்க உலகத்துல வேற யாருமே கிடையாது. வெளியில குளிர் ஜாஸ்தியா இருக்கு. இந்தா. தேங்க்ஸ். அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? நான் எப்பாவது பாப்பேன். அப்படியா? அவங்க ஆடம் ஸ்ட்ரீட்ல தான் இருக்காங்க. நாங்களும் அனாதைங்கதான். அவங்க சமாதான பேச்சுக்காக மிடில் ஈஸ்ட் போனாங்க. எங்க அப்பா ஒரு அட்வர்டைசர். அவர் இல்லாம உனக்கு கஷ்டமா இருக்குல்ல? எனக்கும் தான். திரும்பவும் எங்கேயோ போறாரு. ஒரு நிமிஷம். நீங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்கன்னு தெரியுது. ஆனா நம்ம கேமை பினிஷ் பண்ணி ஆகணும். ஆமாடா. நான் எதுக்கு விளையாடணும்? ஏன்னா வேற ஜந்து எதுவும் வராம இருக்க. பத்தாததுக்கு எங்க ஆன்ட்டியோட பெட்ரூம்ல ஒரு சிங்கம் வேற. இப்ப நாங்க என்ன பண்றது? என்ன பார்க்க என்ன ரிங் மாஸ்டர் மாதிரி இருக்கா? சீக்கிரம் எங்க ஆன்ட்டி வந்துருவாங்க. வரட்டும், சர்ப்ரைஸா இருக்கும். அவங்களுக்கு சிங்கத்தை பார்த்தா பயம் இல்லைன்னு நினைக்கிறேன். லாரி சீக்கிரம் ஸ்ட்ரெச் ஆயிடு. பலமாடி விட்டு இருக்கா? அப்படிதான் நினைக்கிறேன். ஆமா சீக்கிரம். என்னாச்சு? மறுபடியும் அந்த குரங்களோட அட்டகாசம் தான். கடவுளே, இங்க எங்க போய் முடியும்னு தெரியலையே. பாத்து மெதுவா மெதுவா ஜாக்கிரதை. ஏய், அவங்கள பார்க்க மிஸ்ஸஸ் தாமஸ் மாதிரி இல்ல? யார் அவங்க? ரியல் எஸ்டேட் ஒரு காரங்க. நிமிஷம். ஏதோ சத்தம் கேக்குது. உங்களுக்கு கேக்குதா? எந்த சத்தம்? சீக்கிரம் கார்ல ஏறுங்க. நல்லா யோசிச்சு சொல்லு. இந்த கேம்ல இருந்து நான் வரதுக்கு முன்னாடி என்னென்ன வந்துச்சு? ஒரு சிங்கம், குரங்கு கூட்டம், அப்புறம் அந்த பூஜை. பரவாயில்ல, ஒண்ணு இல்ல, சாதாரண பூச்சிதான். இங்க நம்ம பாதுகாப்பா இருப்போம். அதுங்களால இதுக்குள்ள வர முடியாது. நம்ம கீழே இறங்கி உட்கார்ந்தோம்னா அதுங்களால உள்ள வர முடியாது. சரியா? பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. அதால கிளாஸ் உடைக்கவே முடியாது. பயப்படாதீங்க. உங்க ரெண்டு பேர்ல யாருக்காவது கார் ஓட்ட தெரியுமா? பரவாயில்ல, ஒரு ப்ராப்ளம். ஒரு தடவை எங்க அப்பா கார் எப்படி ஓட்டணும்னு கத்து கொடுத்துருக்காரு. இன்னும் பெரிய விஷயம் இல்ல. இப்ப போயிடலாம். சீட் பெல்ட் மாட்டு. ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
அதை தூரம் எடுத்துட்டு போங்க. நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். எங்க ஆன்ட்டி வேற வந்துருவாங்க. ப்ளீஸ். பரவாயில்ல, வந்தது அவங்க இந்த வீட்டோட பழைய முதலாளின்னு சொல்லிடுங்க. என் அப்பா அம்மா இறந்த பிறகு இந்த வீடு சட்டப்படி எனக்கு தான் சொந்தம். தேங்க்யூ. எல்லாமே மாறி போயிடுச்சு. அந்த குரங்குங்களும் சிங்கமும் இங்க இருக்கிறவங்க என்ன பண்ண போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஹலோ, உங்க மூஞ்சிக்கு என்னாச்சு? கிளாஸ் பீஸ் வச்சு ஷேவ் பண்ணீங்களா என்ன? என்னாச்சு என் மூஞ்சிக்கு? இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியா இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் ஷேவே பண்ணது கிடையாது. எங்க போறீங்க? சரி, நானும் பீட்டரும் விளையாடுறோம், நீங்க உட்காந்து பாருங்க. தேங்க்ஸ், நான் பார்த்தாச்சு. நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா வேற என்னதான் பண்ண போறீங்க? எனக்கு தெரியாது. எங்க விட்டனோ அதுல இருந்து தொடங்குவேன். நான் இங்கிருந்து போகும்போது 6ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். விடு ஜூடி, இவன் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான். சரியான பயந்தாங்கோலி. நீ என்ன சொன்ன? நீ பயந்தாங்கோலி. பயந்தாங்கோலியா இருக்க தப்பு இல்ல. நாம ஜீவம்பா விளையாடலாம் வா. நீ என்ன பண்ண போறேங்கிறத பத்தி நிச்சயமா உனக்கு ஒண்ணுமே தெரியாது. எது நடந்தாலும் பரவாயில்ல, நாங்களே விளையாடிக்கிறோம். உங்க ஹெல்ப் எங்களுக்கு தேவையில்லை. இது உனக்கு நல்லதில்ல. நீ என்ன நினைக்கிற? வெறும் குரங்கு, சிங்கம், பூச்சி, வௌவால் இவ்வளவுதானா? இது வெறும் ஆரம்பம். நான் பார்த்ததெல்லாம் நீ உன் கனவுல தான் பார்த்திருப்ப. நீ நினைச்சு கூட பார்க்க முடியாதது, உன் கற்பனைக்கு அப்பாற்பட்டது. சிலது நைட் டைம்ல உன்னையே வேட்டையாடும், சிலது பயங்கரமா கத்தும். எந்த நேரம் வேணாலும் உன் ரத்தத்தை குடிக்க காத்துக்கிட்டு இருக்கும். பயந்தாங்கொழியா? பயங்கர வார்த்தைக்கு உனக்கு அர்த்தம் கூட தெரியாது. 5 நிமிஷம் கூட நான் இல்லாம உங்களால இருக்க முடியாது. அப்படின்னா நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்களா? ஓகே. ஆனா நான் பயந்தாங்கொழி இல்ல. பீட்டர், எப்படியோ அவரை சம்மதிக்க வச்சிட்டியே. இதுதான் ரிவர்ஸ் சைக்காலஜி. அப்பா என்கிட்ட இப்படி பேசிதான் காரியத்தை சாதிச்சு பாரு. ரெடியா? யா. ஆலன், நீ ரெடியா? நான் எப்போ ரெடி. நான் இன்னொரு தடவை ட்ரை பண்றேன். ஆலன், எதுவும் நகரவே மாட்டேங்குது. இல்ல, இது உன்னோட சான்ஸ் கிடையாது. இல்ல, நான் முதல்ல போட்டேன், அப்புறம் பீட்டர், அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சது. அடுத்தது நான் தானே. எங்க பாரு, இந்த 2 உங்களோட தானா? மீதி 2 யாருது? யானை என்னோடது. 1969 அப்புறம் நீங்க தான் விளையாடுறீங்க. அப்படின்னா நானும் விளையாடணும். இது என்னோட டர்ன் இல்ல. பின்ன யார் விளையாடணும்? சாரா விட்டல்.
இதுதான் அவ வாழ்ந்த வீடு. இந்த இடத்த பார்க்கவே பயமா இருக்கு. இந்த இடத்துல தான் நாங்க 2 பேரும் விளையாடுவோம். அவ இன்னும் இந்த வீட்டுல இருப்பாளாங்கிற சந்தேகம் தான். யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு வேற எங்கேயாவது போயிருக்கலாம். வாங்க போலாம். இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இருக்காங்களான்னு கேட்டுட்டு போயிடுவோம். முதல்ல உள்ள கூப்பிடுறாங்களான்னு பாப்போம். இதுவே பைத்தியக்காரங்க வரடும். அதுவும் கரெக்ட் தான். அப்ப இருந்ததை விட வீடு ரொம்ப மாறிடுச்சு. ஹலோ எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? அப்பாயின்மெண்ட் இருக்கா? இல்ல, நாங்க ஒருத்தர் தேடிட்டு வந்திருக்கோம். சாரி மேடம், அப்பாயின்மெண்ட் இல்லாம யாரையும் பார்க்க மாட்டாங்க. அப்ப நீங்களாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என்ன விஷயம்? இந்த வீட்டுல முதல்ல இருந்தவங்களை தேடி வந்திருக்கிறோம். இல்ல, நான் இங்க ரொம்ப நாளா இருக்கேன். அப்படின்னா உங்களுக்கு சேர வீட்டுல தெரியுமா? சேர வீட்டுல இங்க யாரும் இல்ல. சாரா? இல்ல, எனக்கு அப்படி யாரையும் தெரியாது. சாரா விட்டல்? உங்களுக்கு என்ன வேணும்? 31 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஒரு பையனோட ஒரு கேம் விளையாண்ட. ஜி பூம்பாங்கிற விளையாட்டு. உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நான் தான் அந்த பையன் சாரா. நீங்க அவங்கள கொன்னுட்டீங்க. நான் சேரா வீட்டில் பேசுறேன். நீங்க எவ்வளவு சீக்கிரம் திரும்ப கால் பண்றீங்களோ உங்களுக்கு அவ்வளவு புண்ணியமா போகும் டாக்டர். நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டே இருப்பேன். நீங்க கூட அதை நம்பவே முடியலன்னு சொல்வீங்கல்ல. ஓ காட், அதனால ஒரு பையன் கூட மறைஞ்சு போயிட்டான்னு சொல்வேல டாக்டர். இப்போ அதே பையன் முன்னாடி உட்காந்து நான் உங்களுக்கு போன் பண்ணிட்டு இருக்கேன் டாக்டர். டாக்டர், எனக்கு ஒண்ணுமே புரியல டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், எனக்கு உங்க அட்வைஸ் வேணும். கால் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் டாக்டர். கண்டிப்பா போன் பண்ணுவேன். சாரா, ஒரு முக்கியமான விஷயம். Oh my God. No, 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 no. என்னால முடியாது. நான் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். என்னோட வாழ்க்கையே போச்சு. நான் பாதி பைத்தியமாவே ஆயிட்டேன். அலன், என்ன விளையாட சொல்லாத ப்ளீஸ். அலன், உனக்கு இவ்வளவு நடந்து என்ன விளையாட சொன்னீங்க? என்னால முடியாது ப்ளீஸ், என்ன விட்டுடு. ஆனா எதுவுமே உண்மை இல்ல. இல்ல அலன், இல்ல அலன், இது உண்மைதான். உங்க அப்பாவே உன்னை கண்ட தொண்டமா வெட்டி உன்னை செவத்துல புதைச்சாரு. கம் ஆன். என் அப்பா அப்படி பண்ற ஆள் இல்ல. அவரு என்ன தொடர்றதுக்கே தயங்குவாரு. அப்புறம் என்னை எப்படி கண்டம் தொண்டமா வெட்டுவாரு? 31 வருஷத்துக்கு முன்னாடி நாம ஒரு விளையாட்டை விளையாட ஆரம்பிச்சோம். இப்போ நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து இந்த கேமை முடிச்சிடலாம். அப்புறம் சேரா, நீ தான் விளையாடணும். என்னால முடியாது. விளையாடு சேரா. நோ 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 நோ. சரி, அந்த தாயத்தை என் கையில கொடுத்துட்டு நீ வீட்டுக்கு போ. நீ விளையாட வேண்டாம். தேங்க்யூ அலன். ரொம்ப பயப்படாத சேரா. போக போக எல்லாம் சரியாயிடும். போக போக நான் இருக்கிறேனோ இல்ல மேல போய் ஆவிகளோட பேச போறேனோ? என்னன்னு படிங்க. இவை மூங்கிலை விட வேகமாய் வளரக்கூடியவை. ஜாக்கிரதை, இல்லையெனில் உன்னை பின்தொடரக்கூடியவை. Oh my God. நான் போய் சொல்ல கேட்டீங்களா? சரி விடுங்க. ஐயோ, எல்லாம் சவுத்த விட்டு நடந்து நில்லுங்க. எதையும் தொடாதீங்க. ஆமா, அது ரொம்ப அழகுதான். அந்த பூ தொடாதீங்க. அந்த விஷயம் அவங்களா விடும். அதனால தள்ளியே நில்லுங்க. முக்கியமாக அந்த பெரிய வீடு. என்ன பெரிய விழுது?
மை காட், என்னோட காரு, என்னோட காரு. என்னால நம்பவே முடியலையே. ஸ்டார்ட் ஆயிடு ப்ளீஸ், ஸ்டார்ட் ஆயிடு ப்ளீஸ். கால் ஹியர். என்னால இப்ப வர முடியாது. நான் அந்த பாரிசீட்ல சந்தேகத்துக்குரிய விசித்திரமான ஆள் ஒருத்தனை விசாரிக்க போயிட்டு இருக்கேன். ஓகே, நான் ஃபயர் சர்வீஸ் சேர்ந்திருக்கலாம். இன்னும் முடியல சாரா. என்ன பொறுத்த வரைக்கும் அது முடிஞ்சு போச்சு. முதல்ல பைத்தியம் மாதிரி நடத்தது நிறுத்தையா? ஐயோ, இங்க இருக்கிறது டீ வேணுமா? நான் டீ போட்டு கொண்டு வரேன். ஹலன் ப்ளீஸ், லாஸ்ட் டைம் அந்த கேம் விளையாடினப்ப என் வாழ்க்கை அழிஞ்சு போச்சு. உன் வாழ்க்கை அழிஞ்சிருச்சா? 5ஓ 8ஓ விழும் வரை நீ கானகத்தில் காத்திருக்க வேண்டும். நான் ரொம்ப சின்ன பொண்ணு ஆலன், நீ மறைஞ்சு போயிட்ட. பபால் கூட என்ன ஓட ஓட விரட்டுச்சு, விடாம துரத்துச்சு. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஐம் சாரி ஆலன், நான் சொன்னப்பதை யாருமே நம்பல. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நானும் தான். 31 வருஷம் சேரா. எனக்கு தெரியும். பரவாயில்ல சேரா, நாங்களும் முதல்ல பயந்தோம். ஆனா இந்த கேமை முடிச்சுட்டு இதெல்லாம் திரும்ப போயிடும். திரும்பவும் மாட்டிக்கிட்டோம்னா? மாட்ட மாட்டோம். ஏன் நான் விளையாடுறதை நிறுத்த மாட்டேன். நானும் நிறுத்த மாட்டேன். நானும் நிறுத்த மாட்டேன். Come on, Sarah. Please. இன்னைக்கு எனக்கு நேரமே சரியில்லை. ஏய், come on. பயப்படாத. எது நடந்தாலும் எதிர்த்து போராடுவோம். தைரியமா விளையாடுவோம். இருண்ட கானகத்தில் இருந்து வேட்டைக்காரன் ஒருவன் உன்னையே வேட்டையாட வருகிறான். என்னாச்சு? என் உயிருக்கு ஆபத்து. ஏன் வயது நடுங்கி ஓடுற? ஒரு ஆம்பளையாக என்னை நோக்கி வந்து நின்னுடா. உன் புரிய தப்பி, ஆனா என் புரிய தப்பாது. இதுல இருந்து தப்பிச்சா கூட இன்னும் இது மாதிரி நிறைய நடந்துகிட்டே இருக்கும்.
இன்னமும் நான் இந்த கேமை கண்டினியூ பண்ணோம்னா அந்த கிழவ மாதிரி கோவம் ஜாஸ்தியாகி பைத்தியம் பிடிச்சு ஒரு நாளைக்கு நாமளும் காட்டுக்கு போயிடுவோம். ஆலன் திரும்பி வருவன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. அடுத்து யார் விளையாடணும்? நான் தான் விளையாடணும். ரியலி நைஸ். ஏன் என்கிட்ட இப்படி ஒரு கிழவ மனுஷங்களை வேட்டையாட நீ சொல்லவே இல்ல? எனக்கு எப்படி தெரியும் சார்? ஆட்டத்துல நடந்துருச்சு. உனக்கு விளையாட இஷ்டம் இல்லாதது மாதிரி தெரியுது. கொஞ்சம் முன்னாடி நீதான் பயமா இருக்குன்னு சொன்ன. 31 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச விளையாட்டா இப்ப முடிச்சுதான் தீரணுமா? அலன் அலன் அந்த கிழமை எதுக்கு ஒண்ணு துரத்துனா? அவர் ஒரு வேட்டைக்காரரு, மிருகங்களை வேட்டையாடுவாரு. ஆனா இப்ப என்ன வேட்டையாடணும்னு துரத்துறாரு. ஓகே, ஒன்னையே ஏன்னு தெரியலையே. ஒருவேளை அந்த கிழத்துக்கு நான் உயிரோட இருக்கிறது பிடிக்கலையோ என்னவோ, இல்ல என்ன ஒரு பறவை நினைச்சு என்ன உன்னோட chance. என்னவோ அதுவும் புரியல. நீ அவர் கூட நிதானமா உட்கார்ந்து பேசி பிரச்சனை தீர்த்து கூடாதா? உனக்கு என்ன பைத்தியமா? அவர் கையில கன் இருக்கு. இன்னொரு தடவை என்ன பைத்தியம்னு கூப்பிடாத. நீ இந்த கேமுக்குள்ள மறைஞ்சு போயிட்டேன்னு சொன்னதுல இருந்து எல்லாரும் என்ன பைத்தியம் பைத்தியம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இப்ப வரல நினைக்கிறேன். சொல்ல நீ என்ன தப்பா நினைக்கிற? ஆமா, நான் தப்பா நினைக்கிறேனா? ஒன்னால எனக்கு பைத்தியோட பட்டம் கட்டி எல்லாரும் என் பர்த்டே பார்ட்டி கூட வரல தெரியுமா? ஹலோ, நான் இப்ப விளையாட போறேன். நீ பாட்டுக்கு ஜாலியா காட்டுக்குள்ள போயிட்ட. ஓ, நீ கூட தான் சின்ன வயசுல உன்னுடைய பழைய பாய் ஃப்ரெண்டோட அவங்கள விடு, நீ விளையாடு. எப்படி இருந்திருக்கும்? எந்த பாய் ஃப்ரெண்ட்? அதான் உன்னுடைய பழைய பாய் ஃப்ரெண்ட் இல்லை. ஓ, சைக்கிள் கிரெடிட் பண்ணல. இடி என்றெண்ணி ஏமாந்தால் பெரும் சோதனைக்குள்ளாவாய் உன் குற்றத்தால். இவ்ளோ ஆச்சு. ஒன்னாலதான் எல்லாரும் என்ன பைத்தியம்னு கூப்பிடுறாங்க. இல்ல அலன், யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். நான் ஜீபும்பாவை கொண்டு வரேன். அதுதான் கூப்பிட்டு எடுத்து போயிடுச்சு. எங்க போற? நான் ஜீபும்பாவோட தான் திரும்பி வருவேன். சரி, பார்க்கலாம். ஹலோ, எங்க போயிருக்க? ஐம் சார், நீங்க ஏதோ தப்பான நம்பரை டயல் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பீட்டர், நானும் வரேன், நில்லு. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு இந்த வகை தோட்டாக்கள் வேணும். 1903லயே இந்த புல்லட் தயாரிக்கிறத நிறுத்திட்டாங்க. அடச்சே, அப்படி நான் இதுக்கு பதில் வேற ஆயுதம் உண்டு. நீங்க அதுக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். அப்புறம் இந்த ஃபார்மையும் ஃபில்அப் பண்ணி கொடுங்க. எதுக்கு, நானே ஃபில்அப் பண்ணிடுறேன். ப்ளீஸா? யாராவது கேட்டாங்கன்னா இந்த கன் இங்க வாங்கினதா சொல்லாதீங்க. நீங்க போஸ்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்கற மாதிரி தெரியலையே.
போயிட்டோம். ரொம்ப தைரியசாலிதான். நல்ல வேலை. ஜிபும்போவை கொடு, நம்ம போலாம். Oh God. நான் எதுவும் நடக்காத மாதிரி வந்தேன். ஏய், இது புடி. எங்க கலவரம் நடந்தாலும் நீ அந்த இடத்துல இருக்கிறியா? அது எப்படி? நானா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே. உன்னை சந்தேகத்தின் பேர்ல நான் வர மாட்டேன். ஏய். ஒரு நிமிஷம் சார், நீங்க இவரை கூட்டிட்டு போக முடியாது. ஏன்னா இவர் இவங்களை கட்டிக்க போறாரு. அன்னைக்கு வேற எதுவும் சொன்னீங்களே நீங்க. பரவாயில்ல விடு, நான் சீக்கிரமா வந்துடுறேன். அலன், நீ கேம் முடிக்கிற வரைக்கும் எங்களை விட்டு போக மாட்டேன்னு சொன்னியே. நாம அப்புறமா கேம் முடிக்கலாம். ஓகே, அப்புறமாவா? நீங்க எல்லாம் சீக்கிரம் வீட்டுக்கு போறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. இப்ப நம்மளால எப்படி கேம் முடிக்க முடியும்? ஆலன் இல்லாம கேம் முடிக்கவே முடியாது. ஜோடி, என்ன என்னாச்சு? நானே முடிச்சலாம் தான் நினைச்சேன். 10 போட்டு கேம் முடிஞ்சு. விதிமுறைகளை மீறினால் பரிசாக உன் தலைவிதி மாற்றி எழுதப்படும். நீ இதை ஏமாத்தணும்னு நினைச்சியா? இல்ல, நான் ஏமாத்தல. கரெக்டா 10 விழுத மாதிரி போட்டேன். ஓகே ஓகே, அதுவும் ஏமாத்த மாதிரி தான். பீட்டர், உன் கைய பாரு. இத பாரு, என்ன பத்தின என்ன விஷயம் உனக்கு தெரியும்? எனக்கு தெரியும். நான் சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன். கால். ஒரு நிமிஷம். என் பேரு கால்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். நீ முதல்ல ஒரு காலத்துல பாரிஸ் ஷூ கம்பெனில வேலை பண்ணிட்டு இருந்த. உன்னை அப்பெல்லாம் கருப்பு தொன்னு கூப்பிடுவாங்க. ஆமா ஆமா, என்ன எல்லாரும் அப்ப அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஆனா என்ன பாரிஸ் வேலையை விட்டு தூக்கிட்டாரு. வேலையில தூக்கிட்டாரா? ஆமா, ஆனா நான் செஞ்ச ஒரு காரியம் இந்த உலகத்தையே மாத்தி அமைச்சிருச்சு. ஷூவா? ஆமா. பாரு கால், 31 வருஷம் கழிச்சு நான் சொல்றது தப்புதான். பட் ஐ எம் சாரி. எதுக்கு சாரி சொல்ற? நான் தான் ஆலன். தேங்க்யூ. இங்க என்ன நடக்குது? இங்க பெரிய சேல் நடந்துட்டு இருந்துச்சு. மூணு குழந்தை பைக் ஓட்டி போனதை நீயும் பார்த்தல? பார்த்தேன். ஓகே. சரி, நம்ம செக் கொடுத்து அலனை பெயில கூட்டிட்டு வந்துடலாம். அந்த பயந்தாங்கொல்லிக்கு இந்த கேம் வேணும். அவனை என்கிட்ட வர சொல்லு.
எங்கடி ஓடுற? உன்னை பிடிச்சன்னா உன்னை காப்பாத்த கண்டிப்பால நீங்க வருவோம். ஐயோ, நான் இங்க இருக்க தெரிஞ்சதானே அது நீங்க வருவா. அதனால உன் பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. ஓகே, உன் மூளை செதறிடும். சரி சரி, நகர்ல. ஓகே, அவன் சொல்றது உனக்கு புரியுதா? புரியுது. அத்தியா, நான் சொல்லிடுவேன். என்ன ரிலீஸ் பண்ணினா இது எல்லாத்தையும் என்னால நிறுத்த முடியும். இது எல்லாத்தையும் கேட்க நம்ப முடியாத மாதிரி இருக்கலாம், ஆனா உண்மை. ப்ளீஸ், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணி ஆகணும். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவ்வளவுதான். யா, உன்னை ரிலீஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம எங்க போறோம்? ஏய், நீ இங்கேயே நில்லு. ஏய், சாவி சாவி. நான் உன் நன்மைக்காக சொல்றேன், நீ இங்கே இரு. ஏய், சாவி விட்டு போ. அலன், அலன், நான் உன் நன்மைக்காக தான் சொல்றேன். முக்கியமான விஷயம், ஆலன் பக்கத்துல உள்ள கடையில ஒரு பொண்ணு 2 பசங்க யாரோ ஒரு ஆள் கண்ணு வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கா தகவல் கிடைச்சிருக்கு. நீங்க உடனே எங்க போங்க. கால் ஓவர். இரு, நான் வரேன். அது என்ன கடை? அது டிஸ்கவுண்ட் ஸ்டோர். பாத்து பாத்து, மெதுவா Okay, நல்ல. மெதுவா. டோன்ட் வரி, எனக்கு கார் ஓட்ட தெரியும். எங்க இருக்கு அந்த இடம்? மண்புறம் பக்கத்துல. அந்த சர்ச் பக்கம் தானே? இல்ல இல்ல, இப்ப அந்த சர்ச்சை சுத்தமாக இல்ல, அழிஞ்சு போச்சு. நம்ம மக்கள்லாம் சேர்ந்து அந்த இடத்த ஒரு வழி பண்ணிட்டாங்க. நம்மள போலீஸ் டெவலப். அது பரவாயில்ல, டிராபிக் போலீஸா இருக்கும், நான் பாத்துக்கிறேன். இந்தாங்க கேம். ஓகே, முதல்ல நீங்க வெளியில போறோம். தேவா, தைரியம் உங்களுக்கு, நான் வர்றேன். ஏய், சைரன் ஆஃப் பண்ணு சீக்கிரம். ஓகே, சீக்கிரம் ஆஃப் ஓகே, பண்ணு. ஓகே. போனா போகுதுன்னு பாக்குறேன், இல்லன்னா உங்க எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவேன். அப்ப ஏன் எங்களை விட்டு வச்ச? ஏன்னா நீங்க விளையாடி நான் வரல, அலன் தான் ஆடினேன். ஏய், பாத்து பாத்து. அவன் எந்த நிமிஷம் சேரா, உனக்கு எதுவும் ஆகலையே? இல்ல, விட்டுருங்க. நான் இங்க இருக்கேன். அட கடவுளே. ஆகவே நினைவிருக்கட்டும், சூழ்நிலைகள் நம்மை மீறி எப்பவுமே போக முடியாது. இத்துடன் 3ஆம் பாகம் முடிவடைகிறது. ஒரு முக்கிய அறிவிப்பு, நம் நகரில்
தற்பொழுது நிலவி வரும் விசித்திரமான சூழ்நிலை காரணத்தால் நகரில் பல இடங்களில் கலவரம் ஏற்பட்டுள்ளது. மேலும் இக்கலவரத்தினால் 98க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆகவே பொதுமக்கள் அனைவரும் வீட்டை விட்டு வராமல் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஏதேனும் தகவல் தெரிந்தால் உடனே தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 100. வீட்டுக்கிட்ட ஆறுதலா ஏதாவது பேச ப்ளீஸ். வாட்? இப்போ அதுக்கு நேரம் இல்ல. ஓகே, அவர் சின்ன பையன், கொஞ்சம் சமாதானப்படுத்த. சரி, இது படி. தேங்க்யூ. ஜூடி வா. பீட்டர், நான் உன்னை முன்னாடியே எச்சரிச்சேன். ஆனா நீ பிடிவாதமா விளையாடணும்னு சொன்ன. இப்ப எதுக்கு அழுவுற? அழாத, தைரியமா இரு. கம் ஆன், நிமிர்ந்து நில்லு. இப்படி அழுவுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல, புரியுதா? ஒரு ஆம்பளை மாதிரி வீரமா எதிர்த்து போராடு. I'm sorry. 31 வருஷம் காட்டுல இருந்து கஷ்டப்பட்டதுனால நானும் எங்க அப்பா மாதிரியே பேசிட்டேன். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். கம்மியா கம்மியா பரவாயில்ல. பயப்படுறது தப்பே கிடையாது. நீ தானே அன்னைக்கு சொன்ன. நான் அதுக்காக அழல. பின்ன வேற எதுக்கு? ஓகே, ரெடி? கவலைப்படாத, நீ திரும்பவும் பழையபடி சீக்கிரமா மாறிடுவ. நாம எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து ஜிபும்பாவை முடிச்சிடலாம். நமக்கு எது தடையா வந்தாலும் பரவாயில்ல. என்ன? அப்புறம் வா, இந்த வீடே இப்போ காடாயிடுச்சு. ஹலோ, நான் கால். இங்க நடக்கிறதுக்கெல்லாம் யாரு காரணம்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால எல்லாரும் உடனே பாரிஸ் வீட்டுக்கு வந்துருங்க. என்னாச்சு? நிறுத்துங்க, நிறுத்துங்க. என்னாச்சு உங்களுக்கு? ஸ்டாப், ஸ்டாப். எனி ப்ராப்ளம் மேடம்? என்ன வீட்ல டிராப் பண்றீங்களா? உங்க வீடு எங்க இருக்கு? ஜெஃபர்சன் ஸ்ட்ரீட், பழைய பாரிஷ் வீடு. ஒரு நிமிஷம், அவங்க இருக்காங்களா? ஒரு பையனும் ஒரு பொண்ணும். ஓ மை காட், உங்களுக்கு என்னாச்சு? அவங்களுக்கு ஒண்ணும் ஆகல, போற வழியில சொல்றேன். வேண்டாம், நீயே வச்சுக்கோ. வாங்க, நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போலாம். ஓகே. இது வேற எங்கேயாவது விளையாடலாமே? இல்ல, நான் வளர்ந்தது இந்த காட்டுல தான். வெளியில போனதான் எனக்கு பயமே. ஓகே, இப்ப நான் தான் விளையாடணும். சரா, 12 போட்டீங்கன்னா இந்த கேம் முடிச்சிடும்.
12 தர போடுறேன். பரவாயில்ல. மாதத்தின் ஒவ்வொரு வளர்பிறை தோறும் இக்காடு மழையினால் மூழ்கடிக்கப்படும். காட்டு மழை என்ன வேணா வரலாம் போல இருக்கு. ஆமா, கரெக்ட். நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. வெள்ளம் அதிகமா ஒண்ணு நம்மள மூழ்க. வாங்க, சீக்கிரம் வாங்க. நாம உயரமான இடத்துக்கு போகணும். மேடம் கொஞ்சம் தள்ளி இல்லைங்க. இது எப்படி டீல் பண்ண எனக்கு தெரியும். கவலைப்படாதீங்க. டிவி வால்யூம் அதிகமா வச்சிருப்பாங்க. தள்ளி இல்லைங்க, கொஞ்சம் நான் பாத்துக்கிறேன். உனக்கு ஒண்ணு ஆகலையே? இல்ல. எனக்காக அந்த அலிகேட்டரோட சண்டை போட்டல. அது அலிகேட்டர் இல்ல, முதலைக்குதான் அது முதுகு மேல இந்த மாதிரி முள்ளு முள்ளா இருக்கும். பாப்பலாம். தப்பா பேசிட்டேன். வாங்க. வாங்க.
இப்ப என்னோட ரவுண்டு. நான் இந்த ஆட்டத்தை முடிச்சிருவேன். ஆனா நான் போடுற தாயத்துல எனக்கு 10 விழணும். விழுந்துரும். நீ நிற்கும் இடத்தில் கவனம் வேண்டும். இல்லையில் புதைக்குழி உன்னை மூழ்கடித்து வரும். ஓகே ஓகே நீ ஒரு பாடம் கற்க வேண்டும். எதிலும் கவனமாய் இருத்தல் வேண்டும். தேங்க்யூ ஜூலி, தேங்க்யூ. நல்ல யோசனை. எங்க 2 பேரையும் வெடி எடுக்க போற பீட்டர், நீதான் ஆடணும். ஓகே. என்னை விட்டு போயிடுவியோன்னு நினைச்சேன். நான் தான் சொன்னேன் கடைசி வரைக்கும் இருப்பேன்னு. உருவத்தில் பெரியது உன்னை தேடி வருகிறது. 8 கால்களை உடையது இது. அப்பா ஒரு கோடாலி வச்சிருக்காரு. சீக்கிரம் சீக்கிரம் ஆண்டி, பயப்படாதீங்க. நான் தான் பீட்டர். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் அப்புறமா வரேன். இன்னொரு சான்ஸ் போட்டு 7 போட்டு ஆட்டம் முடிஞ்சது. கமான். எப்படி நான் ஆடுவேன்? நாயத்தை உன் வாயில போட்டு போடு. ஜூலி, அந்த ஜீப்பு மாற்றணும். ஜூலி, ஜூலி, உனக்கு ஒன்றும் ஆகலையா? எனக்கு ஒன்றும் ஆகல. அவங்க ஹெல்ப் பண்ண. முடிவும் விளிம்பிற்கு வந்தாலும் கூட சுகமானது நடுங்கும் அனைத்தும் மாறும். ஜூலி, அப்பாவும் அம்மாவும் நம்ம கூட இல்லையேன்னு கஷ்டமா இருக்கு. எனக்கும் தான்.
அசையாத. Hands up. பையில என்ன இருக்கு? கீழே போடு. இனி உன்னால ஒண்ணும் முடியாது. ஆட்டம் முடிஞ்சது. இப்ப நீ எங்கேயும் ஓட முடியாது. இல்ல, என்ன பயமா இருக்கா? பயமா? உன் பயத்தை எதிர்த்து நின்னு நீ கடைசி வரைக்கும் போராடுன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. Good luck. இப்போதான் நீ ஒரு ஆம்பளை மாதிரி பேச. கடைசியா ஏதாவது சொல்லணுமா? ஜீபும்பா. எது? ஜீபும்பா. Forgot my speech notes. I'm so glad you're back. Only been gone 5 minutes. Seems like a lot longer to me. Hey, I thought you told me you were never going to talk to me again. Whatever I said, Dad, I'm sorry. Look, Alan, I was angry. I'm sorry, too. Sorry. Look, you don't have to go to Cliffside if you don't want to. Let's talk it over tomorrow, man to man. How about father to son? Great. Hey, I gotta get going. I'm the guest of honor. Dad? Back in 1906, today in the factory, it wasn't Carl Bentley's fault. I put the shoe on the conveyor belt. Glad you told me, son. Thanks. Bye, Dad. Goodbye. Holy smokes, Judy and Peter! Alan! They're not there. It's 1969. They don't even exist yet.
I'm starting to forget what it's like to be a grown-up. That's okay. As long as we don't forget each other. Or Judy and Peter. Alan, there's something I've been wanting to do. And I better do it before I feel too much like a kid. They probably don't teach driver training in the 6th grade, huh? Oh, Dad, no, it's a new cross trainer. It's doing fabulous. No, it's not a bra. It's a shoe. And listen, Dad, I gotta run. Yeah, Merry Christmas. We'll pick you up tomorrow at the airport, okay? It'll be the best Christmas gift of all. Bye bye. Bye bye. Here. Come on, let's go. Pardon me, Jim. Glad you could make it. Thanks. Hi. This is my wife, Martha. Hi, Martha. This is Sarah. Hi, Sarah. Where are the kids? Oh my God, there they are. How'd you know? I guess, of course. They're your kids. Well, you're right. These are our children, Judy and Peter. Kids, say hi to Hi. Mr. and Mrs. Parrish. Nice to meet you. Nice to meet you. It's just like we remembered you. I feel like we know so much about them because, you know... You've told Alan so much about them. Yeah, and I told her to get Yeah. ready. I'll go get the presents. Sure, honey. Well, we love children. Merry Christmas. So, when can you start? Well, actually, Martha and I were thinking of taking a little skiing holiday up in the Canadian Rockies. No! Sorry. We just... Need you to get that marketing done on the new line pronto. No problem, no problem. You know, I could probably start next week. That'd be great. Yeah. Well, let me introduce you to the rest of the folks around here you'll be working with, okay? Okay, thanks. Come on in. Our house was your house. Is anytime you like. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New